ஸோ உங்களை நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா லெடன் ஹார்ட் நியர்மேன் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா வந்து கேமுக்குள்ள வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவன் வந்து எந்த மாதிரி பிளேபிளாக இருக்க போகிறான்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் நம்மளும் வந்து பண்ணிவிட்டு நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வேர்பல் ஹார்ட் மோட் வந்து யோகர்மெண்ட்க்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு எந்தெந்த மாதிரி டீம் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ லெடன் ஹார்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைட் கேரக்டர்ஸ்னு வந்து சொல்லலாம் சோலோ யூனிவர்ஸில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் அண்ட் மோனார்க் ஆஃப் பீஸ் கையில் வந்து சாகர இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமஸ் வந்து காப்பாற்றிருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பான். லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்மர் க்ளோஸ் மாதிரி எக்யூப் வந்து பண்ணியிருப்பான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு டேங்க் பேஸ்டு மேஜின் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கையில் அந்த காப்லெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அட்டாக் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பானா. ஸோ எப்படி இருக்க போகிறான்னா டேங்க் பேஸ்டு மேஜ் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அட்டாக் வந்து இருக்குது. லாங் டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வந்து கையிலேருந்து சூட் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். மேபி அந்த க்ரீன் ஆர்மர் மாதிரி கையில் வந்து எக்யூப் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பாடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்மராக எக்யூப் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு அதை பற்றி டீல்ஸ் வந்து தெரியல. ஸோ மோஸ்ட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஃபைட்டு இல்லை மேஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபதி வாய்ப்பு வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து கண்டிப்பாக வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா டிபிஎஸ்னால எதிர்பார்க்க வேணாம். ஓகே, இதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாட் தான் வந்து இருக்க போது. ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து மெயினாக தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எம்பி அதிகமாக இருக்க பொறுத்து அவனுக்கு டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம் அம்மியம் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து டிஃபென்ஸ் அப்புறம் எம்பி ஸ்டாட்டில் தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் சென்டர்ஸ் தான் வந்து கேம்குள்ள வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்பலோட ஹார்ட் மோட் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வாட்டர் எலமெண்டல் டீம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் டீம். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வேர்பல் ஹார்டுக்கு வந்து யூஸ் வந்து பண்ண போகிறோம். டாப் 3000 6000 சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சியோரின் மெயிலின் அப்புறம் சா வந்து பார்த்தீங்கன்னா தேவை. மெயிலின் பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவைப்படும். டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பூஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். சாக என்னோட அட்வான்ஸ்மெண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. சியோரின் பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் 4 அளவுக்காச்சும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 30% வாட்டர் டேமேஜ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமர்ஸ் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த டீம் வந்து ஆல்ரெடி பில்ட் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்பல் ஹார்ட் மோட் வந்து கிளியர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக தேவை. ஸோ மினிமம் டிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.7 to 1.8 மில்லியன் கிட்ட வச்சா நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஹண்டர்ஸ் டீமுக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறேன். சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, நமக்கு செகண்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் டீம் வந்து இருக்குது. கோட்டோர் யூஜி ஹான்சிமி அமமியா மிரே. நமக்கு லெடன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ஸாக கேம்குள்ளே வந்து கொண்டு வரனால மிரே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க. கோட்டோர் யூஜி ஹான்சிமே வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 மெயினாக வந்து தேவை. ஏன்னா கோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ப்ளஸ் டிபிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிரேக்கும் வந்து பார்த்தா நல்லா வந்து பண்ணுவோம். அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சிட்டிங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹான்சிமேவோட அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃப் வந்து பண்ணுறாங்க. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஸ்கில் வந்து இருக்குது. ஸோ அதனால ஹான்சிமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்லது. லெடன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணுவோம். ஸோ அவனையும் அட்வான்ஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி மிரையை யூஸ் பண்ணியே ஹார்ட் மோட் வந்து கிளியர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டாப் 6000 கிளியர் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியும் ஸ்கில்ஸ் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிக்கலாம். இதே டாப் 3000 சேலஞ்ச் பண்ணதாக இருந்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். டிபி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியுமான்னு இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மிரேயோட டேமேஜ் வந்து 10 வந்து தெரியாது. அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுமே நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புது ஹண்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ பஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அதிகமாகவே கொண்டு பண்ணியிருக்காங்க அந்த ஹண்டர்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியல நம்ம. மோஸ்ட் லைக்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 6000 வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. நீங்கள் மிரே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ மிரேனாலுமே சரி லெடன் ஹார்ட்னாலும் சரி அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது மெயினாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹான்சிமேவோட அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் யூனிட்டின்னு சொல்லி ஒரு பாசிவ் எஃபெக்ட் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பஃப் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நம்ம விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் பூஸ்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு 20 to 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வேர்பலுக்கு வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண போகிறது. வாட்டர் டீமு விண்ட் டீமு 2 மட்டும் கரெக்டாக வந்து பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட டோட்டல் பவர் எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் 1.7 to 1.9 இன்க்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து பொறுத்தளவுக்கு நார்மல் மோடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹண்டர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதே தான் இருக்குது, சொல்ல வந்து முடியல. ஸோ வந்து நமக்கு ஹார்ட் மோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் அதுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்குது. ஸோ பார்ப்போம், பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரெக்கமெண்டட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் விண்ட் எலமெண்ட் தான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேலை எலமெண்ட் ஆட் பண்ணுறதா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு லாஸ்ட்டாக வந்து டெவலப்பர்ஸ் நோட்டில். பட் அது எனக்கு தெரிஞ்சு
நமக்கு பரானு வல்கேனுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஆட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெமியூஸ் ஆட் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யோகர்மெட்டுக்கு வந்து வரும். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வந்து பார்க்காத எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் ஹார்ட்டுக்கும் சரி வேர்பல் ஹார்ட் மோடுக்கு வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண போடுது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லியூஜிக்கு அங்கே வேறு ஆகஸ்ட் அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் வந்து வந்திருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. லைட் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறோம். எதுக்கு அவ்வளோ வந்து லைட் எலமெண்ட் டிபிஎஸ் வந்து விடுறாங்கன்னு வந்து தெரியல. இந்த 5 கொலாபின்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ஐடல் குரூப் கொலாபரேஷன். ஸோ நிறைய ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ள வந்து கேம்குள்ளே வந்து வந்துருவாங்க எஸ்ஆர் ஹண்டர்ஸு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்லேருந்து ஆகஸ்ட் இந்த 3 மாதம் மட்டும் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9 எஸ்ஆர் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ஒரு செப்டம்பர் அப்டேட் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வந்து வரும். ஸோ அப்படி கணக்கு பண்ணால் 9 எஸ்ஆர் ஹண்டர்ஸு. ஸோ ஒரு பெரிய அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த 3 மாதத்தில். ஸோ வேறு எதுவும் கேமில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்களான்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணிட்டு. ஓகே, நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.